மக்கள் வணக்கம். இது வளாகம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியில நாம பொருள் வணிகம் குறித்து நிறைய விஷயங்கள் பேச போறோம். நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினராக கிரீன் இந்தியா கமாடிட்டி பிரைவேட் லிமிடெட்ல இருந்து திரு சிவகுமார் ஐயா வந்திருக்காங்க. வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறது. நிறைய விஷயங்கள் பேசலாம். முதல்ல சந்தையோட நிலவரம் எப்படி இருக்கு, எப்படி இருக்கும் கொஞ்சம் சொல்லிடுங்க. தங்கம் வெள்ளி வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங்ல இறங்கிட்டு இருக்கு. பட் அதோட ஏற்றங்கள் இனிமே வரும். கொஞ்சம் மாறுதல் வரும்போது ஒரு 15 நாள் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். இப்போ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறக்கங்கள் வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4000 உடைச்சு கிலோ, 4000 உடைச்சு மேலே போய் அதுக்கு மேலே இருக்கும்னு நினச்சாங்க. கொஞ்சம் இறக்கங்கள் இருக்குது. இதே சூழ்நிலை அதை ஃப்ளாட் மார்க்கெட்னு தான் சொல்லலாம். பெரிய ஏற்ற இறக்கங்கள் இல்லை. ஸோ அப்போது 100 புள்ளிகள் 200 புள்ளிகள் ஏற்ற இறக்கங்களோட தான் போயிட்டுருக்கு. 1000 புள்ளிகள் போகல. அப்போ ஃப்ளாட் மார்க்கெட் தான். பேஸ் மெட்டல்ஸ் வந்து இதே மாதிரி தான் இருக்குது. மேபி இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து இப்போ மார்ச் 15க்கு அப்புறம் நம்மளுக்கு டேலைட் சேவிங் டைம் மாறும். இந்த டேலைட் சேவிங் டைம் மாறும்போது தான் இனிமேல் ட்ரெண்டு செட் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். 6 மாதம் ஒரு ட்ரெண்டு, 6 மாதம் ஒரு ட்ரெண்டு, இது மாதிரி செட் ஆகும். வொலட்டாலிட்டிலாம் இனிமேல் மார்ச் 15க்கு அப்புறம் தான். அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 12:30 மணிக்கெல்லாமே யூகே வந்துடுவாங்க, 6:30 மணிக்கெல்லாமே வந்து யூஎஸ் வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்ற இறக்கங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்துடும், முன்னாடியே வந்துடும். இப்போ வந்து 1:30 மணிக்கு தான் வராங்க, 7:30 மணிக்கு தான் வராங்க. ஸோ இப்போ நம்ம ஈவினிங் மார்க்கெட்டை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து நம்மளால் என்ஜாய் பண்ண முடியல. இப்போ இனி வரும் காலங்கள், அதாவது ஒரு வாரம் கழிச்சு டேலைட் சேவிங் டைம் மாறும்போது இந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இயற்கை எரிவாயு அதோட தாக்கம் எப்படி இருக்கும்? இயற்கை எரிவாயு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து டிமாண்ட் வந்து க்ரூட் ஆயிலுக்கு தான் அதிகமாக வரும். இயற்கை எரிவாயு வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். டேலைட் சேவிங் டைம் மாறும்போது எரிவாயுவோட விலைகள் கொஞ்சம் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த கிலோமீட்டர் கேட்கலாம்னு நினைக்கிறேன். இப்ப வந்து தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. அப்ப இந்த ஒரு சூழல்ல சந்தையோட போக்கு எப்படி இருக்கும், எப்படி கவனமா செயல்படும், ஏதாவது தாக்கம் இருக்குமா ஃபண்டமெண்டல்ல? கண்டிப்பா உண்டு. அதாவது எலெக்ஷன் அப்படின்னா அது வந்து நம்ம இங்க வந்து நம்ம வந்து பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் வந்து நம்ம பிசினஸா தான் பார்க்கணும். அப்படி பாக்குறச்ச வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி இப்போ நம்ம அது வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டை வச்சு தான் பண்ண முடியும். இப்போ நான் ஒரு சார்ட் ஓபன் பண்றேன். இப்போ இண்டெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி ஓபன் பண்றேன். லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ் ஓபன் பண்ணிட்டு நம்ம ஏதாவது ஒரு இண்டிகேட்டரை போடுவோம். போட்டுட்டு ஒரு 1 ஹவர்லேயே தான் போட்டிருக்கேன். 5 நிமிஷத்தில் கூட வைக்கலாம். பீரியட் செப்பரேட்டர் வைக்கிறேன். வச்சுட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஏற்றங்களில் தான் இருக்குது. நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே தான் இருக்குது. இது என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறக்கங்கள் இல்லை. 10,000க்கு கீழே வந்திருந்ததுன்னா கொஞ்சம் எலெக்ஷனோட ரிசல்ட் வந்து மேபி ஏதாவது சேஞ்சஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து எதுவுமே சொல்ல முடியல. எல்லாம் இதுக்கு முன்னாடி இருக்க எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சந்தைக்கு வந்து கீழே விழும். ஆனால் இந்த எலெக்ஷன் வந்து நம்மளுக்கு ஏதோ வித்தியாசமாக தெரியுது. சந்தை வந்து கீழே விழலை, ஏதோ ஏற்றங்கள்லே தான் இருக்குது. இன்னமும் ஏற்றங்கள் புதிய உச்சத்தை ஏற்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ அதனால் கணிப்பு வந்து அதாவது மார்க்கெட்டோட கணிப்பையே வந்து நம்மளால கரெக்டாக சொல்ல முடியல. ஸோ மேபி எல்லாரும் பொசிஷன் இருக்கிறவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். அதாவது பையில் அதாவது ஷேர்ஸ் வந்து டெலிவரி எடுத்து வச்சிருக்கவங்க இப்போ நிறைய பேர் வாங்கி வைக்கிறாங்க. ஸோ அதோட போக்கு எப்படி போகுங்கிறத ஒரு மாதம் கழிச்சு தான் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்போ வந்து கரெக்டாக சொல்ல முடியல. அப்போ இந்த சந்தையை பொறுத்தவரையும் வாங்குறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றீங்களா? இப்போ இருக்கிறத பார்த்தீங்கன்னா பையில் இருக்கு எல்லாமே. அதனால வாங்குறது நல்லதுன்றது சொல்றதை விட சார்ட்டை பார்த்து ட்ரேட் பண்ணுறது நல்லது. ஃபண்டமெண்டல் இருக்குது, ஓகே. என்னதான் ஃபண்டமெண்டல் இருந்தாலும் அது வந்து என்னென்னா டெக்னிக்கலில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழ சீசன் வரப்போகுது. அப்போ என்ன ஆகும், இதுக்கு முன்னாடி 250 ரூபா ஒரு கிலோ வித்துட்டு இருந்த ஒரு மாங்காய் கூட இப்போ வெறும் 25 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிக்கும். இன்னும் போக போக 5 ரூபாய்க்கு வந்துடும். ஏன்னா சீசனில் வந்து சப்ளை அதிகமாயிரும். ஸோ அந்த மாதிரி இப்போ அது வந்து ஃபண்டமெண்டல் நியூஸ், அடிப்படை செய்தி. ஆனால் அதை நம்ம எப்படி பார்த்துக்கலாம், சார்ட்ல இறங்குதுன்னு பார்க்கலாம். அப்போ செல்லு கடை ஏதோ ஒரு ரேட்ல வந்து விற்க சொல்லியிருக்கும், வித்துட்டு கீழே வர சொல்லும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வாங்க சொல்லுது, மார்க்கெட் ஏறுற மாதிரி. அப்போ ஏதோ டிமாண்ட் மாற்றுது, அந்த ஃபண்டமெண்டல் வந்து சொல்லுது ஏதோ ஏறுது நீங்க வாங்குங்கன்னு சொல்லுது.
அப்போ வந்து நம்ம அந்த டெக்னிக்கலையும் பார்த்து எந்த ரேட்டில் பார்த்து மேலே வெளியில் வந்துருங்கன்னு சொல்லும்போது வெளியில் வந்துடுறது நல்லது. ஸோ அப்போது ஃபண்டமெண்டல் என்ன சொன்னாலும் ஃபண்டமெண்டலில் ஒரு சைடு வச்சுக்கிட்டு டெக்னிக்கலில் போயிட்டிங்கன்னா நம்ம ஈஸியாகிடலாம். ஸோ அப்போது இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டையும் நம்ம டெக்னிக்கலாக பார்த்துட வேண்டியதான். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே போய் ஏறிட்டு அவ்வளோதான். ரொம்ப சிறப்பு சார். இப்ப கிரீன் இந்தியா பொறுத்தவரைக்கும் புது புது தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்திட்டு இருக்கீங்க. இப்ப சமீபத்தில் எந்த விஷயத்தை அறிமுகப்படுத்திருக்கீங்க ட்ரேடிங்கை பொறுத்தவரையும்? நம்ம வந்து இப்போ க்ரூட் ஆயில் வந்து 4 லாட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். சூப்பர் பிரீமியம் அப்படின்னு ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருந்தோம். அது க்ரூட் ஆயிலுக்கு மட்டும்தான் இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து மற்ற ஸ்கிரிப்டுக்கு எல்லாத்துக்கும் ரிலீஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தோம். அது போன வாரம் ரிலீஸ் பண்ணிட்டோம். ரொம்ப நல்லா இருக்கு அதோட ரிசல்ட்டு. ஃபிளாட் மார்க்கெட்டில் எல்லாத்துக்குமே வந்து ரிசல்ட் கம்மியாக தான் இருக்கும். பட் நல்ல மூவ்மெண்ட் இருக்கும்போது நல்லா இருக்கும். க்ரூட் ஆயில், காப்பர் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு. பேஸ் மெட்டல் வந்து பொசிஷனல் தான் நல்லா இருக்கு. இப்போ நான் காமிச்சது வந்து 2 லாட் ஸ்கீம். அப்போ அதாவது நிஃப்டியை பற்றி காமிச்சேன் இல்லைங்களா? 2 லாட் ஸ்கீமு. 2 லாட் ஸ்கீமில் வந்து அந்த இண்டெக்ஸை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. அந்த 2 நாளாக பைலே தான் ஓடிட்டு இருக்கு, நல்லா ஏறிட்டு இருக்கு. ஸோ அந்த இண்டிகேட்டரில் வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 139 புள்ளிகள் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் ஓடிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கிரிப்டுமே வந்து நல்லா இருக்கு. அது வந்து 2 லாட் ஸ்கீம் ஏன் வச்சேன் அப்படிங்கிறது, ஏன்னா 4 லாட் ஸ்கீம் 2 லாட் ஸ்கீம் ஏன் வைக்கிறோம் அப்படிங்கிறத இந்த பயிற்சி வகுப்புகள் மூலியமாக தான் சொல்ல முடியும். இப்போதைக்கு நம்ம இந்த நடுவில் இந்த மார்க்கெட்டில் ஓடும்போது நம்ம ப்ரோக்ராம்லேயே இந்த சார்ட்டை திரும்ப பார்க்கலாம். ஓ, அப்ப நேரலையா காட்டினாலும் காட்டுறேன். இப்போ க்ரூட் ஆயிலில் பார்த்தீங்கன்னா இது 2 லாட் ஸ்கீம். இப்போ வந்து நம்மளுக்கு பை வந்திருக்கு. இதில் எப்படின்னா இப்போ பை வந்துட்டு அதே இடத்துல தான் ஒரு 6 புள்ளிகள் பிளஸ்ல இருக்கு. இதில் வந்து ப்ராஃபிட்டை காமிக்காம டிப்ஸில் காமிப்போம். ஸோ இப்போ பை வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ் எப்படிங்கிறத பின்னாடியே பார்த்துக்கலாம். இப்போ செல்லு வந்ததுன்னா இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு லாஸில் முடிச்சிருக்கோம், ப்ராஃபிட்டில் முடிச்சிருக்கோம். இங்கேருந்து இதுக்கு இந்த பையிலேருந்து இந்த செல்லுக்கு கிட்டத்தட்ட 100 புள்ளிகளுக்கு மேலே ப்ராஃபிட்டு. செல்லுலேருந்து திரும்ப இது வரைக்கும் நம்மளுக்கு எத்தனை புள்ளிகள் ப்ராஃபிட், அது மாதிரி நிறைய ப்ராஃபிட்டையும் காமிக்கும். நம்ம பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்துக்கலாம். ஓல்டு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பை பண்ணிட்டீங்கன்னா ஒரு லாட்டை இது மாதிரி வெளியே வர சொல்லிடும். இன்னொரு லாட்டை மட்டும் தான் நம்ம அடுத்த ஆரோ மார்க் வரைக்கும் வச்சிருக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் நம்மளுக்கு கவலை இல்லை. இப்போ ஒரு லாட் செல் ஆச்சுனாலும் ஒன்றில் வெளியில் வந்துடும். இன்னொரு லாட் வச்சிருப்போம், பை வந்ததுன்னா கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்குது. இதை வந்து என்னென்னா நான் ரீபெயிண்டிங்காக தான் இருக்குது, நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு பை வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 புள்ளிகள் ப்ளஸில் இருக்குது, போயிட்டுருக்கு. பொசிஷன் கூட வைக்கலாம். இது வந்து 1 hour 2 மட்டும் தான் பயன்படுத்தணும். இன்ட்ராடே பொசிஷன் இது மட்டும்தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஃபிட், அதாவது செல்லுக்கும் பைக்கும் உள்ள ப்ராஃபிட்டே நல்லாயிருக்கும். நிறைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் லாஸ் இல்லாமல் வெளியில் வர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம 2 லாட் போகிறோம், ஒரு லாட் முன்னாடியே வெளியே வந்துடுவோம். அப்போ அடுத்த லாட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும். அப்போ ஒரே நேரத்தில் நம்ம 2 லாட்டும் வாங்கினோமா இல்லை ஒவ்வொரு லாட்டும்? ஆமாம், 2 லாட் தான். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறத வச்சு தான் வாங்கணும். வாங்கிட்டு கொடுக்கும்போது இன்டர் மார்க்கெட் வரும்போது ஒரு சவுண்ட் வரும். ஒரு லாட்டை கொடுத்துட்டு ஒரு லாட்டை மட்டும் கேரி ஃபார்வர்ட் பண்ணணும், நல்லா இருக்கும். சரி, இப்போ இதுக்கு முன்னாடி எவ்வளோ தொழில்நுட்பங்கள் பயன்படுத்திருக்கீங்க, அதுல வந்து இது எப்படி வேறுபடுத்தி காமிக்கிறீங்க? இதுல என்ன சிறப்பு அப்படி இருக்குதுல? சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் ஸ்டாப் லாஸ் போட்டு, அதாவது ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் இண்டிகேட்டர்ஸ்னு இருக்கும். இண்டிகேட்டர்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணும்போது ஒரு ரேட்டு சொல்லும், அந்த ரேட்டில் போய் பை பண்ணுவோம். ஸ்டாப் லாஸ்னு ஒன்று சொல்லும், ஸ்டாப் லாஸை போட்டு வச்சுருவோம். டார்கெட்டு சொல்லும், அது சிலது வந்து 5 டார்கெட் 2 டார்கெட்டில் ஒரே டார்கெட். நம்ம போட்டு வச்சுட்டு சும்மா உட்காருவோம். போட்டு வச்சுட்டு உட்காரதா பிஸ்னஸ் இல்லை. ஒரு பொருளை கொண்டு வந்து வச்சுட்டு நம்மளே உட்காந்துட்டோம்னா அதுவே வியாபாரம் பண்ணிடுமா? முடியாது. ஸோ அப்போது எல்லாமே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் அந்தந்த டைமில் லைவில் இருக்கணும். அப்படிங்கிறதுனால பை பண்ணுறோமா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், அப்போ ரேட்டு போட்டு பேரம் பேசக்கூடாது. ஒன்று, ஸ்டாப் லாஸ் போட்டு வைக்க தேவையில்ல. அப்போ போட்டு வைக்க தேவையில்லைன்னா என்னது, ஸ்டாப் லாஸே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அடுத்த ஆரோ மார்க் வரும்போது இருக்கிற பையிலேருந்து எக்ஸிட் ஆகிட்டு திரும்ப செல்லு போட்டுடணும். சரி, டார்கெட்டு போட்டு வைக்கலாமா, எவ்வளோ ஏறும் நம்மளுக்கு தெரியாது. அப்போ எப்படி நம்ம டார்கெட் போட்டு வைக்கலாம்? அப்போது வொலட்டாலிட்டி பெர்சன்டேஜை பேஸ் பண்ணி ஒரு லாட்டு வெளியில் வந்துடுங்க, அடுத்த லாட்டு இன்னும் நல்லா ஏறிச்சுன்னா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும். அப்போ ஒரு லாட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணலாம், கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம். இன்னொரு லாட்டு மேலே போகுதா வெயிட் பண்ணிகிட்டே இருக்கலாம். திரும்ப அது ஸ்டாப் லாஸே ஹிட் ஆனாலும் நம்மளுக்கு கவலை இல்லை, ஏன்னா ஒரு லாட்டில் ப்ராஃபிட்டில் புக் பண்ணி வச்சுருக்கோம். கையில் எடுத்து வச்சு காசு தான் அதில் கொடுக்க போகிறோம். அப்போது ரிஸ்க் இல்லாமல் ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த
இண்டிகேட்டர் வந்து ரொம்ப உபயோகமா இருக்கு. ஓ சிறப்பு. ஒரு நேட்ட பேசலாம். மக்கள் வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. எங்க இருந்து பேசுறேன்? திருச்சியில இருந்து பேசுறேன் சார். சரி, உங்களுடைய சந்தேகங்களை நீங்க ஐயாட்ட கேளுங்கய்யா. சார், இந்த க்ரூட் ஆயில் இப்ப 4000க்கு மேல போனா மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல செல்லிங் ட்ரெண்ட்ல தான் இருக்கான்னு தெரியணும். அப்புறம் இன்னொன்னு, நான் உங்க இதுலதான் அக்கௌண்ட் வச்சிருக்கேன் நான் கிளீன் இந்தியால. சரிங்க. அது வந்து சரியா ஒரு ரெஸ்பான்சிபிளா பதில் சொல்ல மாட்டேன்றாங்க சார் ஆபீஸ்ல, அந்த பாண்டிச்சேரியில. ஓகே ஓகே. நீங்க அங்க ஆர்டர் பிளேஸ் பண்ண போறீங்களா இப்படி? ஏன்னா திருச்சியிலயும் ஒரு ஆபீஸ் ஓபன் ஆகுது. உங்களுக்கு அங்க இருந்து சப்போர்ட் கிடைக்கும். இந்த மாசம் எண்ட்லயே ஆபீஸ் ஓபன் பண்ணிடுவோம். ஏன்னா எல்லாம் அட் ஏ டைம்ல தமிழ்நாட்டுல இருந்து காமனா பாண்டிக்கு போடும்போது கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா இப்போ மொபைல் பிளாட்ஃபார்ம் எல்லாம் வந்துருச்சு. திருச்சியில ஆபீஸ் வரும்போது உங்களுக்கு அங்க பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வரைக்கும் பாண்டிச்சேரியில சர்வீஸ் உபயோகப்படுத்திக்கோங்க. இப்போ க்ரூட் ஆயில் ஏறுமான்னு கேட்டிருக்கீங்க 4000க்கு மேல. இப்போதைக்கு நான் பொசிஷன் காமிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பை சிக்னல் நேத்து கிடைச்சிருக்கு. க்ரூட் ஆயில் கிட்டத்தட்ட நம்மளுக்கு எவ்வளவு பை கிடைச்சிருக்குன்னா 947 கிடைச்சிருக்கு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 947 இருந்து 980 ஒரு 30 புள்ளிகள் வந்து 2 லாட்ன்றதுனால 60 பாயிண்ட்டுக்கு மேல ப்ராஃபிட் காமிக்குது. 60 பாயிண்ட். இப்போ நம்ம எத்தனை வாங்கியிருக்கோம்? 2 லாட் வாங்கியிருக்கோம். பைல வந்திருக்கு. இன்னும் நல்லா ஏற ஏறிக்கிட்டு தான் இருக்கும். இப்போதைக்கு பை சிக்னல் தான் கிடைச்சிருக்கு. இதோட ஸ்டாப் லாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த லோலாம் ஸ்டாப் லாஸ் கிடையாது. அடுத்த ஆரோ மார்க் எப்ப கிடைக்குதோ அதுதான் ஸ்டாப் லாஸ். இப்போ வாங்கிட்டீங்களா, இந்த இடத்துல வாங்கிட்டீங்கன்னா செல் ஆரோ மார்க் வந்ததுன்னா அதான் ஸ்டாப் லாஸ். அப்போ நீங்க இங்க ஒரு லாட் வாங்கிட்டீங்க, ஒரு லாட் ப்ராஃபிட்ல புக் பண்ணிட்டீங்கன்னா இங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் கவலையே இல்லை. அதே மாதிரி இங்க செல் பண்றீங்க, ஒரு லாட் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்க, திரும்ப ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் கவலை இல்லை. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், செல் கிடைச்சிருக்கு, ஒரு லாட் புக் பண்ணிட்டோம், அடுத்து பை கிடைச்சிருக்கு, லாஸே வந்தாலும் கவலை இல்லை. பை வந்திருக்கு, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் கவலை இல்லை. ஏன்னா ஃபுல் மார்க்கெட்டை நம்ம என்ஜாய் பண்றதுக்கு இந்த மாதிரி ஸ்கீம் 2 லாட் ஸ்கீம் இருந்தால் தான். ஆனா இங்க பாருங்க, பழைய மாதிரி நல்ல பெரிய ஏற்றங்களோ இறக்கங்களோ இப்போ இல்லை. ஏன்னா மார்க்கெட் பிளாட்டா இருக்கு, எப்படி வேணாலும் திரும்பலாம். அப்படிங்கறதுனால இப்போதைக்கு சின்ன சின்ன மூவ்மெண்ட்ல ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வந்துடுறது நல்லது, பொசிஷனா இருந்தாலும். இதே மாதிரியே ஷேர் மார்க்கெட் இந்த ஸ்கீம் வந்து ஷேரை டெலிவரி எடுத்து பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்கு. நிறைய பேர் பயன்படுத்துறாங்க. இதை வந்து 1 hour இல்லைன்னா 4 hourல வைக்கலாம். 4 hourலன்னா ஒரு 3 monthsக்கு வச்சிருக்கிறதுக்காக 4 hour பார்க்கலாம். இல்ல 1 hour இருந்தாலும் போறோம். ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ஷேர்ஸ், ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்கி டெலிவரி எடுத்து கொடுத்துட்டு திரும்ப வந்ததுக்கு அப்புறம் கீழே வாங்கி கொடுத்துட்டே இருக்கலாம். ரொம்ப பயனுள்ளதா இருக்கும், ப்ராஃபிட்டபிளாவும் இருக்கும். நன்றி இணைப்பு வந்தது. அடுத்த நேரத்தை பேசிக்கலாம். மக்கள் வணக்கம். வணக்கம் சார். பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? சார், நான் என் பேர் ஷாஜித் முகமது, நான் திருச்சி மாவட்டம் இருந்து கால் பண்றேன். உங்களுடைய சந்தேகங்களை நீங்க ஐயாட்ட கேளுங்க. சார், இப்ப வந்து ஒரு ஷேர் வாங்குறோம்னு வச்சுங்களேன் சார். சொல்லுங்க. இப்போ ஷேர் வாங்குறோம், சேல்ஸ் பண்றோம்னா இதுல சார் எப்படி சார் நம்ம அதோட ப்ராஃபிட்டோ லாஸோ எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? சரி, அதுக்கு வந்து என்னன்னா லெட்ஜர் பேலன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ட்ரேட் பண்றோம் இல்லையா, ஒரு ரேட்ல இப்போ வாங்குறோம். இப்போ சப்போஸ் இப்போ HCL ஒரு 1000 rupees போகுதுன்னா 1000 வாங்கிட்டு 1020 rupeesல வைக்கிறீங்கன்னா 20 ரூபாய் உங்களுக்கு லாபம். இல்லை 1200 rupeesல வைக்கிறீங்கன்னா 200 rupees ஒரு ஷேருக்கு லாபம். இப்போ இதுல வந்து டாக்ஸ் இதெல்லாம் போக உங்களுக்கு லெட்ஜர்னு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க நம்ம கம்பெனில. இப்போ நம்ம கிட்ட வந்து ஷேர்ஸ் மட்டும் லைசன்ஸ் இல்ல, கமாடிட்டி மட்டும் தான் இருக்கு. நீங்க எங்க ட்ரேட் பண்றீங்களோ அந்த கம்பெனில லெட்ஜர்னு கொடுப்பாங்க. இப்போ இந்த லெட்ஜர்ல ப்ராஃபிட் எவ்வளவு நிக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு உங்களோட ப்ராஃபிட்டை நீங்க புக் பண்ணிக்கணும். இப்போ நீங்க நிறைய ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னா இன்கம் டாக்ஸ்ல இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின்ஸ் அப்படிங்கறத காமிக்கணும். இங்க டாக்ஸ் கட்டினது இல்லாம இன்கம் டாக்ஸ்க்கும் நீங்க காமிக்கணும். இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனி டாக்ஸ் இருக்கும். அதை கட்டிட்டு நீங்க ஆடிட்டர் வச்சு ஃபைல் பண்ணிக்கலாம். நல்லா, அதுக்கப்புறம் அது ஒயிட் மணி ஆயிடும். ஸோ ஷேர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். காரணம் என்னன்னா, கமாடிட்டிக்கும் ஷேர்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, கமாடிட்டியில் வந்து கான்ட்ராக்டோட முடிஞ்சிடும். பட் வேற இந்த ஷேர் மார்க்கெட்டில் கான்ட்ராக்டோட முடியாது. நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வாங்கி போயிட்டு அதுக்கப்புறம் உங்களோட தலைமுறை அதை விற்கலாம். ஸோ அப்போ ஏற்ற இறக்கங்களை பயன்படுத்திக்கிறதுக்கு இந்த சார்ட்டை பயன்படுத்திக்கணும். அவ்வளவுதான். நன்றி இணைப்பு வந்தது. அடுத்த நேரத்தை பேசலாம். மக்கள் வணக்கம். வணக்கங்க, சாம் வந்து பேசுறேங்க. ஐயாட்ட பேசுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கங்க, சாம் வந்து பேசுறேங்க. பிரகாஷ். சொல்லுங்க. சில்வர் வந்து 39,000 வாங்கிருக்குங்க. இந்த இடத்துல கீழே எதாவது ஆவரேஜ் பண்ணிக்கலாங்களா, இல்ல திரும்ப மேல ஏறுங்களா? எவ்வளவு ஏறுங்க?
39,000 வாங்கிட்டீங்க, 400 புள்ளிகள், அதை 350 புள்ளிகள் கம்மியா இருக்கு. நேத்திக்கே உங்களுக்கு பை கிடைச்சிருக்கு. நம்ம இதே 1 hour வைக்கலாம் பாருங்க. சில்வர் காமிக்கிறேன். சில்வர்ல நேத்தியில இருந்தே பை கிடைச்சிருக்கு. ஆவரேஜ் பண்ணிக்கலாம். இந்த சார்ட்டை பயன்படுத்திக்கோங்க. நான் இப்போ கொடுக்குற 2 லாட் ஸ்கீம் இருக்கும் பாருங்க. 2 லாட் ஸ்கீம்ல இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா 160 புள்ளிகள் வந்து ப்ராஃபிட்ல இருக்கு 2 லாட்டுக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 லாட்டுக்கான ப்ராஃபிட் இன்னும் ஏற ஏற நம்மளுக்கு நல்லா இருக்கும். இது வந்து டெலிவரி எடுத்து பண்ற மாதிரி பண்ணோம்னா 1 hourல வச்சு பண்ணலாம். சில்வர் டெலிவரி எடுக்கணும்னா இப்ப பண்ணலாம், ஒன்று வாங்கலாம். இது அடுத்த ஆரோ மார்க் வரும்போது நம்ம வெளியில வந்துடுறது நல்லது. நன்றி. இணைப்பு அடுத்த நேரத்தை பேசலாம். மக்கள் வணக்கம். ஹலோ சார், எங்க இருந்து அழைக்கிறீங்க சொல்லுங்க. சார் கோல்டு சில்வர் க்ரூட் ஆயில் 3 தான் வாங்கி வச்சிருக்கேன். ஆனா 1 month வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். லாங் டைம் வரைக்கும் வச்சுக்கலாம். அது இருங்க, கோல்டு சில்வர் க்ரூட் ஆயில் அது கான்ட்ராக்டும் இருக்கு, அதையும் நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ நம்ம கோல்டும் பார்க்கலாம். கோல்டு பாத்தீங்கன்னா கோல்டுல 1 hour நான் காமிக்கிறேன். 1 hourல இன்னும் பை சிக்னல் வரல கோல்டை பொறுத்த வரைக்கும். ஆனா சில்வரை பொறுத்த வரைக்கும் அவர் சேலத்துல இருந்து கேட்டாரு. அதுக்கு வந்து நம்மளுக்கு நேத்திக்கு முந்தின, அதாவது வெள்ளிக்கிழமையில இருந்தே பையில தான் போயிட்டு இருக்கு. நேத்திக்கு மட்டும் இறங்கின மாதிரி இருந்துச்சு, ஆனா பை சிக்னல்ல தான் இருக்கு. கோல்டை பாத்தீங்கன்னா இன்னும் சிக்னல் நம்மளுக்கு கிடைக்கல, செல்லுல தான் போயிட்டு இருக்கு. க்ரூட் ஆயிலையும் பார்க்கலாம். நம்ம க்ரூட் ஆயில் வந்து இப்போ 2 லாட் ஸ்கீம்ல பையில தான் இருக்கு. ஸோ க்ரூட் ஆயிலும் சில்வரும் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கோல்டு இன்னும் சிக்னல் கிடைக்கல. ஆமா ஆமா, கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங்ல இருக்கு கோல்டு. கொஞ்சம் ஏறதுக்கான வாய்ப்பு இப்போ வரைக்கும் சிக்னல் நம்மளுக்கு கிடைக்கல. கோல்டு மட்டும் கிடைக்கல, சில்வரும் க்ரூட் ஆயிலும் கிடைச்சிருக்கு. அதுவும் எந்த அளவுக்கு ஏறும் அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா சில்வரை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம வாங்கிடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ டிவியில சொல்லிடுறோம், வாங்கி வச்சிருவாங்க. அடுத்த நாளைக்கு நான் வரமாட்டேன், அது செல்லு கிடைச்சிருக்கோம். இப்போ யாருக்கு கொடுக்கணும் இல்லையா? அப்போ அதுக்கு வந்து நம்ம சார்ட்டை வாங்கி பார்க்கறது தான் நல்லது. சார்ட்டை வாங்கிக்கோங்க. இது கம்மியான விலைகளில் தான் கொடுக்குறேன் நான். வேணும்னாலும் ரீசார்ஜ் பண்ணி மந்த்லி ரீசார்ஜ் பண்ற மாதிரி தான் கொடுக்குறேன். ஸோ இது டெமோ வேணாலும் வாங்கிக்கோங்க. அப்போ நான் இந்த 2 லாட் ஸ்கீம் டெமோ வந்து நாளைக்கு இன்ஸ்டால் பண்ணுவோம். எல்லாருக்கும் கஸ்டமருக்கு எல்லா ஆஃபீஸ்லையும் எங்களோட அலுவலகங்கள் எல்லாத்துலேயுமே வந்து நாளையில இருந்தா இன்ஸ்டால் பண்ண போறாங்க. இப்போதான் நான் இன்ட்ரோடியூஸே பண்ணியிருக்கேன். கோயம்புத்தூர்ல தான் அதை காமிச்சேன். இந்த இது வந்து இப்போ சென்னையில வந்து வர்ற வாரம் சனிக்கிழமை இதை பத்தி நான் பயிற்சி வகுப்புகள் இருக்கு. ஸோ இப்போ இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்த்துட்டு இதை பயன்படுத்தினா நல்ல ப்ராஃபிட்டபிளா பண்ணலாம், நஷ்டம் இல்லாம பண்ணலாம். சரி, நன்றி. இணைப்பு வந்ததுக்கு யார்கிட்ட பேசலாம். மக்கள் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? இங்க ஈரோட்ல இருந்து பேசுறேங்க. சரி, உங்களுடைய சந்தேகங்களை நீங்க ஐயாட்ட கேளுங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், ஈரோட்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க. ஐயா, நீங்க உங்க தொலைக்காட்சி ஒளியில குறைவா மார்க்கெட் வந்து ஆன்லைன் இருக்கு இல்லீங்களா? ஆமாங்க, சொல்லுங்க. உங்க வாய்ஸ் வந்து ஈக்கோ வருது, அதாவது டிவியோட வால்யூமை குறைங்க. அது வந்து இன்னைக்கு கிராமுக்கு வந்து 30 ரூபா 50 ரூபா மினிமம், நாளைக்கு 50 ரூபா குறையும். ஆமா, சொல்லுங்க. புரியல, கொஞ்சம் ஸ்பீடா பேசுங்க, ஏன்னா நம்மளோட நேரமின்மை இருக்கு. ஐயா, நீங்க தொடர்ந்து பேசுங்க. சரி, நன்றி. நீங்க மீண்டும் முயற்சி பண்ணுங்க, நிச்சயமா இணைப்பு கிடைக்கும். அவருக்கு இணைப்பு இது சம்பந்தமா உங்களுக்கு பயிற்சி வகுப்பு வேணும்னா உங்களோட ஈரோட்ல இல்ல சேலத்துல பயிற்சி வகுப்போடும் நம்ம நேரடியா நம்ம பேசலாம். ஏன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு நேரமின்மை இருக்கு. இதை பத்தின டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். மார்க்கெட்னா என்னன்னு தெரியல, நீங்க கேட்க வரீங்க, புரியுது. ஒரு கிராம்ல எல்லாம் ஏற்ற இறக்கங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது புரியுது. இதை வந்து நம்ம எக்ஸ்பிளனேஷன் பண்ணலாம். உங்களுக்கு நியர்பை வந்து ஈரோட்லயே ஆபீஸ் இருக்கு, எங்களோட அலுவலகம் இருக்கு. இது சம்பந்தமா வேணா அலுவலகத்துல போயிட்டு அங்க டீலர்னு இருப்பாங்க, அவங்க கிட்ட உட்காந்து இதை பத்தின டீட்டெயில் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களோட உங்க ஊர்லயே அலுவலகம் இருக்கு. கிரீன் இந்தியா கமாடிட்டிஸோட ஆபீஸ் இருக்கு, பெரியார் நகர் அந்த மெயின் ரோட்ல அங்க இருக்கு. அங்க ஆர்ச்சி பக்கத்துல இருக்கும், நீங்க அங்க போயிட்டு பாத்துக்கோங்க. நன்றி. இணைப்பு அடுத்த நேரம் பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? சார் வணக்கம் சார், என் பேர் ராமச்சந்திரன், பெங்களூர்ல இருந்து பேசுறேன். ஐயாட்ட பேசுங்க ராமச்சந்திரன். சார் இது வந்து நீங்க பெங்களூர்ல எப்போ கிளாஸ் நடத்துவீங்களா சார்? அது தெரிஞ்சா எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் வந்து கலந்துக்கிறேன். ரெண்டாவது, நீங்க இந்த ஷேர் ஆனாலும் சரி கமோடிட்டி ஆனாலும் சரி இந்த விலைக்கு மேல போனா வாங்குங்கன்றீங்க. அதை விட கம்மி ரேட்ல வாங்கி ஜாஸ்தி ரேட்ல விற்கிறதுன்னு சார் பத்தி சொல்லிதானா இல்லையா? எனக்கு மேல போறப்ப எதுக்கு சார் வாங்கலாம்? அதுக்கும் கொஞ்சம் பதில் சொல்லணும். ரெண்டாவது, எனக்கு ஒரு மாசம் ஒரு 5000 ரூபாய் வந்தோம்னா இந்த க்ரூட் ஆயில் இந்த கமோடிட்டில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா எவ்வளவு அதுக்கு கேபிட்டல் போகணும்? அதுக்கு வந்து தயவு செய்து சொல்லுங்க சார். இப்போ உங்க நம்பரை நான் நோட் பண்ணிக்கிறேன். பாயிண்ட் நம்பர் 1, உங்களுக்கு கிளாஸ் வரும்னா அந்த டைமுக்கு உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. பெங்களூர்ல கண்டிப்பா கிளாஸ் போடுவாங்க. இல்லைன்னா நியர்பை
எங்கே போடுறாங்களோ உங்களை இன்வைட் பண்ணுவாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் இந்த பிரேக் அவுட் அப்படின்ற டெக்னிக் ஒன்று இருக்கும். இப்போ லோவில் இதான் லோ அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது, இதுதான் ஹை அப்படின்னு நம்மளால கண்டிப்பாக சொல்ல முடியாது. எந்த ஒரு விலைகளாக இருந்தாலும் சரி. தங்கம் இப்போ ஹை நம்மளால சொல்ல முடியுமா? இப்போ லோ அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ க்ரூட் ஆயிலும் அப்படிதான். ஸோ அப்போ எதுக்குமே வந்து லோ ஹை அப்படிங்கிறத இந்த மார்க்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மார்க்கெட் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து இருக்கு. எல்லாருக்கும் தேவைகள் இருக்கிறது, அந்த தேவைகள் தகுந்த மாதிரி ஏறும். சப்ளை நிறைய வந்துருச்சுன்னா அப்படியே இறங்கிடும். ஸோ இதை வந்து நம்ம அக்ரிகல்ச்சரில் பண்ணும்போது இந்த நிறைய இடத்துல பார்த்துருப்போம். விவசாயிகள்லாம் தக்காளியை கொண்டு போய் ரோட்டில் கொட்டுவாங்க. ஏன் கொட்டுறாங்க? அவங்க நினைச்சிருப்பாங்க ஏறுதுன்னு நினைச்சிட்டு பயிர் வச்சிருப்பாங்க, ஏறல, வெளியில கொட்ட வேண்டியதாயிடுச்சு. அப்போ அவங்களுக்கு நஷ்டம். அதே மாதிரி இங்கேயுமே நம்மளுக்கு நஷ்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால தான் பிரேக் அவுட் இதுக்கு மேலே ஏற ஆரம்பிச்சதுன்னா நல்லா ஏறிடும் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம். இங்கேருந்து இதை பிரேக் பண்ணி போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ 18 வயசுக்கு மேலே தான் லைசன்ஸ் கொடுக்குறோம், அதுக்கு லைசன்ஸ் ஏன் கொடுக்க மாட்டோம்? நிறைய ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிறதுனால. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே மார்க்கெட்டில் இந்த பிரேக் அவுட் டெக்னிக் இல்லை, அது அங்கேருந்து கீழே இறங்கிடுச்சுன்னா அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு வயசு 60 ஆயிடுச்சு, அதுக்கு மேலே வந்து அவரால் வேலை செய்ய முடியாது அப்படின்னு ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறோம். அப்போது பை கீழே இங்கேருந்து ஏறும்போது நல்லா ஒரு ஆக்டிவாக இருப்பார், இதுக்கு மேலே ஆக்டிவாக இருக்க மாட்டார். ஸோ அப்போது செல் அது, இங்கே பை அது. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டில் இது எல்லாமே ஃபிபனாசியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். எல்லாமே வந்து நம்மளோட வாழ்க்கை முறைகளுக்கு தகுந்த மாதிரி தான் மார்க்கெட்டும் இருக்கும். இதை இன்னும் நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம் கிளாஸில் நீங்கள் வரும்போது. க்ரூட் ஆயிலும் 5000 ரூபாய் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு கேட்டிருக்கீங்க. இந்த சார்ட்டை பயன்படுத்துங்க, உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, நன்றி. நல்ல கேள்வி கேட்டீங்க, நன்றி. இப்ப அடுத்த பயிற்சி எப்போ வருது? வர சனிக்கிழமை சாயந்தரம் வந்து சென்னையில் பயிற்சி வகுப்பு இருக்கு. இந்த 2 லாட் ஸ்கீமை பற்றின எக்ஸ்பிளனேஷன். ஏன்னா இந்த சென்னை கிளாஸில் தான் நான் இந்த க்ரூட் ஆயில் 4 லாட்டுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரே ஒரு லாட்டில் பை மட்டும் சேல் மட்டும் பண்ணணும் அப்படி கொடுங்கன்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காகவே இது உருவாக்கியிருக்கேன். அப்படியும் நான் 2 லாட் தான் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கணும். ஒரு லாபத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பாக்கெட்டில் வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் தைரியம் இருக்கும் எல்லாருக்கும். அப்போ மக்களுக்கு தைரியத்தை வர வைக்கிறதுக்காக தான் ஒரு கம்மியான 2 லாட் வாங்கிட்டு 1 லாட் எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டிங்கன்னா லாபத்தை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நஷ்டமானாலும் நம்மளுக்கு பயம் இருக்காது அப்படிங்கிறதுக்காக. அதனால தான் இந்த டெக்னிக் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். வேணும்னா நீங்கள் 1 லாட் பண்ணலாம், 2 லாட் பண்ணலாம், இல்லைன்னா 1 லாட்ல ஆரோ மார்க் டு ஆரோ மார்க் பண்ணுறதும் பண்ணலாம். இது வந்து நம்மளோட சைக்காலஜி அதாவது பூஸ்டப் பண்ணுறதுக்காக தான் இந்த டெக்னிக்கை நான் கொடுத்துருக்கேன், சார்ட்டில் கொடுத்துருக்கேன். அப்போ இதில் இந்த என்னது நான் ஸ்டாப் லாஸ் போட்டால் இன்னி தான் ஹிட் ஆகுது அப்படின்னா போட்டு வைக்காதீங்க, நீங்கள் வெளியில் வாங்க, மார்க்கெட் டு மார்க்கெட் வெளியில் வாங்கன்னு சொல்கிறேன். நான் போட்ட ரேட்டு கிடைக்கவே மாட்டேங்குது சார் அப்படிங்கிறதுக்கு அதுக்காக தான் நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஸ்கீம் கொடுத்துருக்கோம். சார் என்னோட டார்கெட் மட்டும் வச்சு ஆக மாட்டேங்குது, அங்கேருந்து மார்க்கெட் திரும்பிடுச்சு, வேண்டாம், அதையும் நீங்கள் அங்கேயே கொடுத்துருங்க, வொலட்டாலிட்டி தகுந்த மாதிரி எக்ஸிட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். இது எல்லாமே வந்து மக்களோட கேள்விகள், நம்ம பயிற்சி வகுப்புகள் எடுத்த அந்த கேள்விகளுக்கு தகுந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். உங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நான் இந்த இண்டிகேட்டர் ரெடி பண்ணியிருக்கேன். சிறப்பு. நேரத்தை பேசலாம். மக்கள் வணக்கம். வணக்கம் சார். எங்க இருந்து அழைக்கிறீங்க? பேர் சொல்லுங்க. வீரமணி திருச்செந்தூர் அழைக்கிறேன் சார். உங்களுடைய சந்தேகங்களை ஐயாட்ட கேளுங்க வீரமணி. ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. வேற ஒண்ணு சார், இப்போ வந்து இண்டிகேட்டர் சொன்னீங்க இல்லையா சார்? ஆமா சார். இது வந்து கமாடிட்டி மட்டும் யூஸ் பண்ண முடியுமா, இல்லைன்னா ஃபாரெக்ஸ் எல்லாத்துக்கும் இதை அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு. ஏன்னா ஒன்று மட்டும் தான் அந்த 4 லாட் ஸ்கீம் மட்டும் தான், அந்த ஃபார்முலாவே என்டையர்லி டிஃபரெண்ட். அதனால க்ரூட் ஆயிலுக்கு மட்டும் அதை கொடுத்துருந்தேன். இது வந்து நான் மெயினா வந்து ஃபாரெக்ஸ்க்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கும் உபயோகப்படுத்துற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் இதை கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட இது. ஏன்னா அதை பேஸ் பண்ணி நிறைய பேர் ஷேர்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. இப்போ எலெக்ஷன்ல நிறைய பேர் ட்ரேட் பண்ணுவாங்க பேஸ் பண்ணி. இது வந்து ஒரு ஃபண்டமெண்டலா எடுத்து ட்ரேட் பண்றவங்க இருக்காங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்காகவே ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இது ஷேர் மார்க்கெட் இருக்கவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அது வந்து டெலிவரி எடுத்து பண்ற மாதிரினா வந்து 1 hour and 4 hour பயன்படுத்தி செய்யலாம், நல்லா இருக்கும். அதுக்காகவே நான் அவசரமா கொடுத்தது. நன்றி. இப்போ வந்து சூப்பர் பிரீமியம் 2 லாட்ஸ் அறிமுகப்படுத்திருக்கீங்க. புதுசா வர்றவங்க இதை மட்டும் கத்துக்கிட்டா போதுமா, இல்ல போரும் பழசெல்லாம் வேண்டாம். பழசெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1100 மொபைல் இருக்கு இல்லையா, அது மாதிரி தான். அது நல்ல மொபைல், அது நல்லா உழைக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி கீழே போட்டீங்கன்னாலும் உடையாது. பட் இன்னைக்கு அது உபயோகப்பட சொன்னா பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஆண்ட்ராய்டு போயிட்டோம். ஸோ அது மாதிரி டெக்னாலஜி மாறும்போது நம்ம மாறிக்கிட்டே வரணும். அதுக்காக தான் நானும் கொண்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இண்டிகேட்டர்ஸ். அப்போ அந்த இண்டிகேட்டர்லயே நிறைய எவ்வளோ மாறுதல்கள் வந்துட்டு இருக்கு பாருங்க, ஃபெசிலிட்டி வந்துட்டு இருக்கு. இப்போ இதுவே வந்து மெசேஜ்ல வர்ற மாதிரி அடுத்தது வந்துடும், வரப்போகுது, ரெடி பண்ணிட்டு இருக்கேன்.
ஸோ ரெடி பண்ணிட்டேன் அதை டெஸ்டிங் தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அப்போ மெசேஜ் வந்துடும். அப்போ லேப்டாப்பே பார்க்க தேவையில்ல, சார்ட்டே பார்க்க தேவையில்ல, மெசேஜ் வரும். பை பண்ணிக்கலாம், செல் பண்ணிக்கலாம், மொபைல்லே பண்ணிக்கலாம். அப்போ சிஸ்டமே தேவையில்லாத மாதிரி ஆகிடும் எதிர்காலங்கள். ஸோ நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் வரும்போது, டெக்னாலஜி வரும்போது அது கூட தான் நம்ம போக வேண்டியதாக இருக்கும், வேற வழி கிடையாது. அதே மாதிரி அதில் அப்டேஷனும் நிறைய இருக்கும். சரி, இப்போ பயிற்சி போடணும் நாங்கள் என்ன பண்ணுவோம் அதை சொல்லுங்க. இப்போ gcbroking.in வெப்சைட் போங்க. அதில் வந்து கிளாஸ் ரிக்வஸ்ட்னு இருக்கும். அதில் போயிட்டு இங்கே பாருங்க, வெப்சைட் நான் காமிக்கிறேன். இதில் கிளாஸ் ரிக்வஸ்ட்னு இருக்கும். உங்கள் ஊர் என்னவோ அந்த ஊருக்கு பயிற்சி வகுப்பு வேணும்னா நீங்கள் உங்கள் நேமு, உங்களோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பரும், ப்ரிஃபர்டு லொக்கேஷன், எந்த லொக்கேஷனும் போட்டு உங்களுக்கு எந்த மாதிரி பயிற்சி வகுப்பு வேணும் அப்படின்னு போட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா பண்ணிக்கலாம். இல்லைன்னா ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கா, மிஸ்டு கால் கொடுங்க. மிஸ்டு கால் கொடுக்கறதுக்கு 968844 அதாவது 44414, அது நாமக்கல் பிரான்ச்சுக்கு. இதுக்கு நான் இன்னொன்று கொடுக்குறேன் பாருங்க, 74488889991 நோட் பண்ணிக்கோங்க. 74488889991. இல்லையா, பாண்டிச்சேரியோட கோட் நம்பர் போட்டுக்கோங்க, 041342000100 42000100. இல்லைன்னா வெப்சைட்டுக்கு போயிடுங்க, gcbroking. புக் பண்ணிடுங்க. உங்களுக்கு உங்கள் ஏரியா வரும்போது கால் பண்ணி உங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணுவாங்க. ஸோ நியர்பை இருக்கிற இடத்துல அட்டன் பண்ணிக்கோங்க. மேபி மேக்ஸிமம் வீக்கெண்டில் தான் கிளாஸ் வைப்போம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு மக்கள் தொலைக்காட்சி சார்பாக மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. நேயர்களே, நிகழ்ச்சி பயனுள்ளதா இருக்கும். மீண்டும் மற்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.